இமயமலையிலிருந்து இப்போ ஒரு மிக அதிர்ச்சியான செய்தி வந்துகிட்டு இருக்கு. உலக புகழ்பெற்ற மலையேற்ற வீரர் நிர்மல் புர்ஜா தலைமையில பல நாடுகளைச் சேர்ந்த 10 வீரர்கள் கொண்ட ஒரு சர்வதேச டீம் பாகிஸ்தானோட காரகோரம் மலைத்தொடர்ல இருக்கிற பிராட் பீக் சிகரத்தை நோக்கி ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து மதியம் ஒரு பயங்கரமான பனிச்சரிவு ஒட்டுமொத்த குழுவையும் தாக்குச்சு. அவங்களோட ரேடியோ சிக்னல் அதுல முழுசா கட் ஆயிடுச்சு. ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலமா நடந்த தேடுதல் வேட்டையில இப்ப வரைக்கும் 4 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிர்மல் புர்ஜா உட்பட 6 வீரர்கள் பனிக்குள்ள என்ன ஆனாங்கன்னே தெரியாம காணாம போயிருக்காங்க. இமயமலையோட இந்த மரண மண்டலத்துல பனிச்சரிவுல சிக்கி காணாம போறவங்க பல வருடங்கள் கழிச்சு பனி உருகும் போது சிதையாம அப்படியே புதுசு மாதிரி கண்டெடுக்கப்படுறாங்க. அப்படி கடந்த 30 வருஷமா உலகத்துக்கே வழிகாட்டியா நிக்கிற சில உறைந்த மனித உடல்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எவரெஸ்ட் சிகரத்தோட வடக்கு பாதையில இருக்கிற ஒரு சின்ன குகையில ஒரு மனித உடல் பனியில சுருண்டு படுத்து கிடக்கும். அவரோட கால்கள்ல பிரகாசமான பச்சை நிற ஸ்னோ ஷூ இருக்கும். கடந்து போற எல்லாருமே அதோ கிரீன் பூட்ஸ் குகை வந்துருச்சு அப்படின்னு மைல்கல் மாதிரி பார்த்துட்டு தான் போறாங்க. பல பேரும் இவரை ஒரு சீன வீரர் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவர் சீன வீரர் கிடையாது, நம்ம இந்திய மாவீரன். 1996 வருஷம் மே 10ஆம் தேதி இந்தியாவோட IDBP டீமை சேர்ந்த வீரர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி ஏறுறாங்க. அதுல லடாக் பகுதியைச் சேர்ந்த லான்ஸ் நாயக் டோர்ஜே மொரப் அப்படிங்கிற வீரரும் இருக்கிறாரு. வழிகாட்டி ஷெர்பாக்கள் யாரும் இல்லாம இவர் தான் பனியை தன்னோட கைகளால உடைச்சி மற்ற வீரர்களுக்கு பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு. அங்க வெற்றிகரமா சிகரத்தை தொட்டுட்டு இந்திய தேசிய கொடியையும் ஏத்திட்டாங்க. ஆனா கீழே இறங்கி வரும்போது எவரெஸ்ட் வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான ஒரு பனி புயல் அவங்கள தாக்குது. ஆக்சிஜன் தீந்து போச்சு. அந்த மரண குளிர்ல இருந்து தப்பிக்க நம்ம வீரர் டோர்ஜே மொராப் அந்த சின்ன குகைக்குள்ள ஒதுங்குறாரு. அங்கேயே அவரோட உயிர் பிரியுது. ஆனா கடுமையான குளிர் காரணமா அவரோட உடல் 30 வருஷமா அழுகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. சமீபத்துல அரசாங்கம் நடத்தின DNA பரிசோதனையில தான் இது நம்ம இந்திய வீரர் டோர்ஜே மொராப் அப்படின்னு உறுதியாச்சு. நம்ம பச்சை ஷூ மனிதன் இருந்த அதே பாதையில தான் இன்னும் ஒரு கொடுமையான உண்மை சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு தம்பதியோட ஆழமான காதல் மரணம். அவங்க தான் அமெரிக்காவை சேர்ந்த பிரான்சிஸ் மற்றும் அவங்களோட ரஷ்ய கணவர் செர்ஜி. மே 22, 1998 பிரான்சிஸ் எந்த ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரும் இல்லாம எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. சாதனையும் படைச்சிட்டாங்க. ஆனா கீழே இறங்கி வரும்போது அவங்க பனி புயல்ல மாட்டிக்கிறாங்க. கணவன் செர்ஜி எப்படியோ தப்பிச்சு கீழே வந்துடுறாரு. ஆனா தன்னோட மனைவி வரலன்னு அவருக்கு தெரியுது. மேலே போனா கண்டிப்பா இறந்துருவீங்க அப்படின்னு மற்றவங்க எச்சரிக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட உயிரை பணயம் வச்சு மனைவியை காப்பாத்த திரும்பவும் அந்த மரண மலைக்குள்ள தனி ஆளா ஏறி போறாரு. அடுத்த நாள் காலையில மலை ஏற வந்த மத்த கிளைம்பர்ஸ் கிட்ட பிரான்சிஸ் பேசின கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் ஒரு அமெரிக்கன், என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா மோசமான வானிலை காரணமா அவங்களால பிரான்சிஸை மீட்க முடியல. பிரான்சிஸோட உயிர் அங்கேயே பிரியுது. மனைவியை காப்பாற்ற போன கணவன் செர்ஜியும் எவரெஸ்ட் மலையிலிருந்து தவறி விழுந்து இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட 9 வருஷமா பிரான்சிஸோட உடல் அந்த எவரெஸ்ட் பாதையிலேயே தூங்குற மாதிரி அப்படியே கிடந்துச்சு. அதனால தான் உலகம் அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பியூட்டி ஆஃப் எவரெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுச்சு. கடைசியா 2007 அவங்களோட உடலை அமெரிக்க தேசிய கொடியால போர்த்தி எவரெஸ்டோட ஒரு பள்ளத்தாக்குல முறைப்படி அடக்கம் செஞ்சாங்க. இயற்கைக்கு முன்னாடி மனிதன் எவ்வளவு சின்னவன்னு இந்த எவரெஸ்ட் மரணங்கள் நமக்கு புரிய வைக்குது. 30 வருஷமா உலகத்துக்கே வழிகாட்டியா இருந்த நம்ம இந்திய வீரர் டோர்ஜே மொராப்போட உடலை இப்போ இந்திய அரசாங்கம் அங்க இருந்து மீட்கிற முயற்சியில இறங்கி இருக்காங்க. அவரும் விரைவில் அவரோட சொந்த மண்ணுக்கு திரும்ப போறாரு. சாதனை செய்ய போறவங்க சாகசத்துக்காகவும் தற்பெருமைக்காகவும் போகலாம். ஆனா எந்த சுயநலமும் இல்லாம நாட்டுக்காக உயிர் நீத்த லான்ஸ் நாயக் டோர்ஜி மொராப் போன்றவர்களை நம்ம நன்றியோடு நினைச்சு பார்க்க வேணாமா?